ஹாய் வாங்க. இன்றைக்கி காலையில் வெந்தய களி தாங்க. இது எனக்கு எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தது. இதுக்கு தேவையான அளவு பொருட்கள் 100 கிராம் புழுங்கரிசி, ஒரு 50 வெந்தயம். வெந்தயத்தை தனியாக ஊற வச்சுக்கிடணும். புழுங்கரிசியும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து, இவ்வளோத்தையும் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் தாங்க அரைச்சி இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு மாவாக எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணி இந்த பாத்திரத்தில் தான் தண்ணி ஒரு அரை மாவுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு தெரியும்ல, களி கிண்டும் போது எப்படி கிண்டுவோன்னு அதே மாதிரி தண்ணி ஊற்றி விடாமல் அரை மணி நேரம் கிண்டியிருக்காங்க. இந்த பதத்துக்கு வர அது தண்ணிக்குள்ளே கையை தொட்டுட்டு மாவை அப்படி தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாது. அந்த அளவுக்கு வந்த பிறகு தான் இதை எடுத்து வச்சு இதுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். நடுமத்தில் சூட்டோடு ஊற்றினா இப்படி இலகிரு சாப்பிட நல்லாயிருக்கும். நடுவில் மண்டை வெல்லம் போட்டிருக்கிறேன். அதில் கொஞ்சம் வெல்லம் போடாமல் தனியாக எடுத்து வச்சது இது வெல்லம் போட்டு நல்ல நெய்யை ஊற்றி நல்ல அல்வா பதத்துக்கு, இங்கே பாருங்கள், அல்வா பதத்துக்கு அப்படி சுருள கிண்டி இது வெந்தய களி. இது ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த வெயில் மழையும் மாறி மாறி வரும்போது சூட்டை கிளப்பி காய்ச்சல் வரும், சிலவங்களுக்கு வயிறு வலி வரும். இதுக்கு எல்லாமே இந்த நல்ல மருந்துங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.